பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் என் வார்த்தைகளும் நீங்குவதில்லை. ஆம், கர்த்தர் கொடுத்தது கொடுத்ததே, அவர் ஆசீர்வதித்தது ஆசீர்வதிக்கப்பட்டதே. இன்றைக்கும் அவர் உனக்கு கொடுத்த ஆவி, அவர் உனக்கு கொடுத்த வார்த்தை, அது நிலைத்திருக்கும் என கர்த்தர் கூறுகிறார். அப்படியென்றால் இனி நிலைவரமற்ற ஆவியினால் நீ நொந்து தவிக்காமல் நிலைவரமான ஆவியினாலும் அதனால் உண்டாகும் நிலையான சந்தோஷத்தினாலும் தரித்திருப்பாய் என்பதில் உறுதி கொள்வாயாக. மேலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை அது நீங்குவதில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றபடியினால் அவரால் உனக்கு முன் உரைக்கப்பட்ட சகலமும் நிச்சயம் நடந்து தீர்க்கும் என்பதில் விசுவாசம் கொள்ள வேண்டும். ஆம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம் தேவனால் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைப்படாது. இங்கே உன்மேல் இருக்கும் அவருடைய ஆவி நீங்குவதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தமாகும். இதனால் முதலாவது உன்மேல் அவரது ஆவி இருக்கின்றது என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அதை உறுதிப்படுத்தும் தேவன் அது உன்னில் இருந்து நீங்குவதில்லை என்று கூறுவது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இத்தகைய பாக்கியம் நமக்கு மட்டுமல்லாது நம்முடைய சந்ததிக்கும் அவ்வாறே அது நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு கூறுகின்றார். ஆகவே இந்த கலிகுறுதின் ஆவியை பெற்றும் அடைந்தும் இருக்கின்ற நாம் அதன் வெளிப்பாடாகிய சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தரில் மகிழ்ந்து கலிகுறுகிறவர்களுக்கு கர்த்தர் சொன்னபடியான பெரிய காரியங்களை தமது வார்த்தையின்படி அவர் செய்கிறவராய் இருக்கின்றார். ஆம், உன்மேல் இருக்கும் அவரது ஆவியும் அவரது வார்த்தையும் தலைமுறை தலைமுறைக்கும் நிலைத்திருக்கும். God bless you abundantly.